நீங்க வந்து ஐடில அந்த மாதிரி எதுவும் கேஸ் நீங்க பார்த்தது இருக்கா சார்? ஐடியில் அதிகமாக நடக்குது. ஒரு யங் கப்புள் இப்போ அவரோட நடவடிக்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்குது. ஏதோ டவுட் இருக்குது, இதை கொஞ்சம் எனக்கு கிளியராக கொஞ்சம் வாட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் வேறு மாதிரி இருக்கும். அந்த டைமில் இவங்களை சுற்றி ஒரு கேங் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஆனால் அவங்களுக்குள்ளார என்ன ஆகுதுன்னு தெரியாது. அந்த ஒரு பிரேக்கப் ஆகுறப்ப அடுத்த கம்பெனிக்கு இவங்க மாறிடுறாங்க. பையனோடது வந்து ஒரு ஆறாவது நபர். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் அவர் கொடுத்தோன்னே அவர் ஷாக் ஆகிட்டார். ஒரு 5 பேரை இதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் அவங்களோட ஃபார்மேட். இது ஒரு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது என்ன மாதிரியான ஃபார்மேட்னு தெரியலையே. பணம் அதில் மேஜர் பார்ட் கிடையாது, வேற ஏதோ அவங்களோட தேடுதல் வேற ஏதோ இருக்கு. இப்போ இந்த பையன் இந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு தன்னோட இதை கொண்டு போனவன் அடுத்து என்ன செய்வான்? அவனுக்கு ஒன்றும் புரியல. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் பிரபு சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவர் எப்பயுமே நம்ம கூட பேசும்போது அவர் பார்த்த கேசஸ்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவார் இல்லையா? இன்னைக்கும் அந்த மாதிரி அவர் பார்த்த கேஸ் தான் நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு. வாங்க அது என்னன்னு சொல்லி நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இப்போ இந்த காலத்தில் வந்து லவ் பிரேக்கப் அப்படிங்கிறது கடந்த காலத்து கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எல்லாமே வந்து ஐடி செக்டரில் தான் கொஞ்சம் ஈஸியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் வந்து ஐடியில் அந்த மாதிரி எதுவும் கேஸ் நீங்கள் பார்த்தது இருக்கா சார்? ஜென்ரலாக லவ் பிரேக்கப்புங்கிறத வந்து ஐடியில் மட்டும் அப்படின்னு கிடையாது, ஐடியில் அதிகமாக நடக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஒரு யங் கப்புள், அவங்க லவர் தான் நம்மளோட கிளைண்ட்டு. அவங்க நமக்கு கால் பண்ணுறாங்க. சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்கிறோம். அவங்க ஆஃபீஸ் வராங்க. சொல்கிறப்ப இந்த மாதிரி நானும் என்னோடய ஃபியான்சியும் ஒரு 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவரோட நடவடிக்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்குது. என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இல்லை சார், நல்லா க்ளோஸாக இருப்போம். ஃபஸ்ட்டு இப்போ தான் எங்கள் கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். பட் இப்போ அவங்ககிட்ட நம்ம க்ளோஸாக இருக்க நேரத்தில் அவங்க வந்து ஏதோ என்கிட்ட மறைக்கிறாங்க. அதிக நேரம் ஃபோன் சேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கிட்டக்க போகிறப்போ அதை கட் பண்ணி வச்சிடறாங்க. இல்லை ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அவகிட்ட பேச போகிறப்போ நான் கூப்பிட்றேன் சார் அப்படிங்கிறது வெரைட்டியாக நிறைய ஆன்சர் சொல்லி அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறாரு. ஜென்ரலாக ஆஃபீஸில் இருக்கவங்க நிறைய கால்ஸ் எல்லாம் வரும். சார் இதெல்லாம் நம்ம சந்தேகம்ன்ற பேரில் நம்ம அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுங்க அப்படின்றப்போ, இல்லை சார் எனக்கு ஏதோ டவுட் இருக்குது, இதை கொஞ்சம் எனக்கு கிளியராக கொஞ்சம் வாட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். அவங்க எங்கெங்கெல்லாம் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற அவங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்லாம் நாங்கள் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்க என்கொயரி பண்ணுறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நம்ம வந்து கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்க்குறோம். நம்ம சோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் ஒரு கம்பெனிக்குள்ளார. ஏன்னா ஐடி செக்டருக்குள்ளார நார்மலாக எல்லாராலையும் நுழைஞ்சி ஒரு விஷயத்தை எடுக்க முடியாது. நாம் அதுக்குள்ளார நம்ம ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமா ஒரு சோர்ஸை க்ரியேட் பண்ணி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம எடுக்கிறப்ப ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து ஆமாம், ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு பேர் சொல்லக்கூடாது, பட் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனிக்குள்ளாரையும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. 1 இயர் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே பேப்பர் போடுறாங்க. இங்கே வேறு ஒரு கன்சர்னுக்கு வராங்க. அங்கே ஒரு பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார என்ன ஆகுதுன்னு தெரியாது. அந்த ஒரு பிரேக்கப் ஆகுறப்ப அடுத்த கம்பெனிக்கு இவங்க மாறிடுறாங்க. ஸோ ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளாரையும் நம்ம போய் பார்க்குறப்ப நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான் ரெகுலராக அவங்க ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா வரவங்க போவாங்க. அவங்களுக்கு ஒரு லவ் அஃபேர் அங்கேயே உருவாக்குறாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. திடீர்னு வேலையை விட்டு போயிடுவாங்க. எதுக்காக போகிறாங்களான்னு தெரியாது. திடீர்னு பேப்பர் போடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வேற ஒரு கம்பெனியில், இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனியில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குல்ல, அவங்க கூட அந்த கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் யாருக்குமே அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாது. ஓகே, அது அப்படியே நிப்பாட்டி மறைஞ்சிடும். உண்மையான டீடைல்ஸ் தெரியாதா? இல்லைனா வந்து உண்மையான டீடைல்ஸே தெரியாது. அவங்க ஏன் லவ் பண்ணி ஏன் பிரேக்கப் ஆனாங்க அந்த டீடைல்ஸ் கிடையாது. இல்லை, ஓகே, இப்போ என்ன கரண்ட்டாக என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் அது அப்படியா சார், இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறாங்களா, நான் கேட்டதா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனிலையும் நாங்கள் இப்போது என்ன சொல்கிறது, 6 மாதம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் நம்ம போய் விசாரிக்கிறோம். விசாரித்தா அவங்க வந்து ஒரு பையன் பேர் சொல்லுவாங்க, இவரோட தான் இருந்தாங்க, அவன் இந்த டே டியூட்டியில் தான் இருப்பான், அவன் விசாரிக்கிறீங்களா பார்க்கலாம், இல்லை வேண்டாம், அந்த பையன் யார், அந்த பர்சன் யார், எவ்வளோ நாள் அவங்க கூட இருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம கேதர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அடுத்த ஒரு கம்பெனி, அடுத்து எந்த கம்பெனிக்கு போகிறாங்க அங்கே போய் விசாரிக்கிறோம். அங்கேயும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். இதே மாதிரி தொடர்ச்சியாக இப்போ இந்த பையனோடது வந்து ஒரு ஆறாவது நபர் எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் அவர்கிட்ட டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எதனால் இந்த டவுட் வருது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பையன் என்ன சொல்கிறான், அந்த கிளைண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா க்ளோஸாக இருப்பாங்க, நம்ம லைஃப்பை குறித்து
பயங்கரமாக யோசிப்பாங்க. நம்ம அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நமக்கு நிறைய கனவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ம். நம்ம சரி பண்ணணும். அதெல்லாம் சொல்லி தான் அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க. சரி இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆளேன்னு சொல்லி நான் எங்கள் வீட்டு வரைக்கும் இந்த விஷயத்த கொண்டு போயிட்டேன். நான் இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் ஒருத்தவங்கள விரும்புகிறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இந்த டைமில் வந்து இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே, எனக்கு ஓகே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் அவர் கொடுத்தோன்னே அவர் ம். ஷாக் ஆயிட்டார். இது வந்து தொடர்ச்சியாகவே இருக்குது. ம். ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்குமே அதிக பணம், லாவிஷான ஒரு லைஃப் ஸ்டைலு, அவங்க ஃபன் பண்ணோங்கிற மாதிரியே எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதனால வர பாதிப்புகளும் அவங்க தான் அனுபவிச்சுக்கிறாங்க. ஓகே சார். இப்போ வந்து ஒரு 5 பேரை இதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, அதெல்லாம் உங்களோட ஃபார்மேட்டா சார்? இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு விலகி வந்துறது ஃபார்மேட்டா? இல்ல எதனா ஒரு காரணத்துக்காக பிரியிறாங்களா? காரணம் என்னன்ட்டு யாருக்குமே தெரியாது. எதனால் இவங்க பிரேக்கப் ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பையன்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் நமக்கு. தட் மீன்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணையும் அந்த பையன்கிட்டையும் கேட்டால் மட்டும்தான் இது ஒரு நமக்கு இதுக்குண்டான ஆன்சர் கிடைக்கும். இவங்க வந்து லவ் பண்ணுறத ஒரு ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. எல்லாரும் லவ் பண்ணுறாங்க, ரைட்டு. பட் தப்பான ஒரு விஷயத்தில் போய் முடியக்கூடாதுல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா கடந்து கடந்து வந்துடுறாங்க. ஒரு கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு மாறுறாங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் அந்த அந்த பாஸ்ட்டில் வேலை செஞ்ச எந்த கம்பெனியில் இருக்க எந்த ஸ்டாஃபுக்குமே தெரியாது. இது ஒரு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது என்ன மாதிரியான ஃபார்மேட்னு தெரியலையே. ஓகே. ம். இல்ல இப்போ சில பேர் வந்து பணத்துக்காக லவ் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் தேடி கூட லவ் பண்ணி செட் ஆகாம போயிருக்கோம் இல்லையா? ஸோ இது எந்த மாதிரி அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சார்? இல்லை பணத்துக்காகங்கிறது தெரியாது. பிகாஸ் அவங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க, நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படியும் ஒரு 1 லேக் மேலே சேலரி வாங்கக்கூடிய ஒரு பர்சன் தான். பணம் அதில் மேஜர் பார்ட் கிடையாது. வேறு ஏதோ அவங்களோட தேடுதல் வேறு ஏதோ இருக்குது. நாம் நினைக்கிற மாதிரி அன்பு பாசம் அது கிடையாது. வேறு ஏதோ ஒன்றா கூட இருக்கலாம். சரியா? அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப அவங்க மாறி மாறி போகிறாங்க. இப்போ இந்த பையன் இந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் தன்னோட இதை கொண்டு போனவன் அடுத்து என்ன செய்வான் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதில் அவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியாச்சு, அவன் இதை எப்படி எடுத்துப்பான்? ஓகே. அவனுக்கு அதுதான் ஒன்றும் சார். புரியல. அடுத்த கேள்வியுமே அதுதான். இதை சொன்னதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க? அந்த கேஸை வந்து அவங்க லைஃபை அவங்க எப்படி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போனாங்க சார்? இல்லை இது அவன் நம்ம சொன்னதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் ரெகுலராக எனக்கு க்ளீனாக வாட்ச் பண்ணி கொடுங்க சார். பிகாஸ் நாங்கள் வந்து ஷிஃப்ட் பேஸில் மாறி மாறி திடீர்னு மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த டைமில் இவங்க எங்கே போகிறாங்க வராங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம அவங்கள சர்வலன்ஸ் பண்ணுறப்ப ஒர்க் முடிச்சுட்டு வராங்க. உங்களுக்கு தெரியும் ஓஎம்ஆரில் ஈவினிங் ஆனாலே ஒரு வேறு மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் ஆகிடும். சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் வேறு மாதிரி இருக்கும். அந்த டைமில் இவங்களை சுற்றி ஒரு கேங் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லா சிரித்து பேசுகிறாங்க, வராங்க போகிறாங்க, ஜூஸ் சாப்பிட்றது, தம் அடிக்கிறதுங்கிறது எல்லா விஷயமும் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு. கிளம்பி இவங்க பாட்டு அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க மேலே அட்வர்ஸாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. பட் இவங்க சொல்கிற மாதிரி என்னோடய கிளைண்ட்டு சொல்கிற மாதிரி என்னென்னா, சேட் பண்ணுறது, ஃபோனில் பேசுறது, இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் தான் வச்சுக்கிறாங்க. தன்னோட அடுத்த கட்டத்துக்கு அடுத்து இந்த கம்பெனியில் பேப்பர் போட்டு அடுத்த ஒரு பையனை ஏமாத்துறதுக்கு உண்டான வேலையை இவங்க இங்கே தொடங்கிடுறாங்க. ஓகே. அதுதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஃபோன் பேசுகிறாங்க, வைக்கிறேன்னு சொல்லி உங்கள் கிட்ட போனாலே ஃபோன் வச்சுடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சார்? ப்ரைவசி தான். ஓகே. இல்லை இப்போது சீக்ரெட் லைஃப்பை ஒருத்தவங்க ரன் பண்ணணுன்னு நான் வந்து என்னோடய லைஃப்பை சீக்ரெட்டாக நான் கொண்டு போகணும்னு நினச்சா என்னை பற்றின எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறத நான் ஜாக்கிரதையாக பார்த்துப்பேன். ஸோ என்ன மாதிரி தான் அவங்களும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னோடய பாஸ்ட்டோ என்னோடய கரண்ட்டோ உங்களுக்கு தெரியக்கூடாது. நான் ப்ரெசென்ட்டில் உங்கள் கூட பேசுகிறேன்னு கொள்கிறேன்னா ஓகே. நான் அடுத்த என்ன இடத்துக்கு போக போகிறேன், என்ன மாதிரியான பிளான் பண்ண போகிறேங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச கம்பெனியில் என்னவா இருந்தேன், எப்படி என்னோடய லவ் பிரேக்கப் ஆச்சுங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டேன். ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைல் இது தான். நான் வந்து ஐடியில் வேலை செய்கிறேன், எனக்கு பணம் கிடைக்கிது, நான் என்னோடய லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ இதில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேங்கிறது தான் அந்த பொண்ணோட. ஓகே. ஏன்னா வந்து இப்போ ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா பாஸ்ட்டை வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அது வேண்டாம், அது ஒரு ட்ராமாவாக கூட இருக்கலாங்கிறதுனால சொல்ல வேண்டாம்னு நினைப்பாங்க. பட் ஃப்யூச்சரையுமே இவங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு அது எப்படி இருந்துச்சு? இல்லை கிளைண்ட் அவர் ரெடியாக இருக்காரு, வில்லிங் டு மேரி, அவர் ரெடி, கல்யாணத்துக்கு தயார் தான் இருக்கார். பட் இவங்க அந்த மாதிரி இல்லையே. இவங்க வந்து தன்னோட லைஃப்பை வந்து நான் கல்யாணம் பண்ணி வாழணும் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்காங்க. அவங்கள நம்ம கம்பல்லாம் பண்ண முடியாது. கிளைண்ட்டுக்கிட்ட அவங்க ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துருக்கலாம், அதுக்கு கிளைண்ட்டால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் கூட பிரேக்கப் ஆகிருக்கலாம். என்னோடய கிளைண்ட்டுக்கு இது வரைக்கும் பிரேக்கப் ஆகலை. பட் அவரால் அந்த விஷயத்தை எடுத்துக்க முடியல. சார் என்ன சார் பண்ணுறது, ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறவங்களாம் இருக்காங்க. எல்லாருக்கும் லவ் வரும், எல்லாரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணி ஒரே பையனை கல்யாணம் பண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் அன்பு மாறிக்கிட்டே இருக்குது. அது அதிகமாக காதலாக மாறி ஒரு விஷயம் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது உண்டு. பட் இவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்கு ஏதோ ஒரு தேடுதல் இருக்குது. என்ன தேடுதல், அது அவங்கக்கிட்ட தான் கேட்கணும்.
அவங்க தான் அவங்ககிட்ட தான் அதுக்குண்டான பதில் இருக்குது. ஓகே சார். இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து உங்ககிட்ட கேஸ் கொடுத்தவர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்பொழுது அவருடைய ரியாக்ஷன் ஆனது என்னவா இருந்தது? ரியாக்ஷன் என்ன, அவர் பிளாங்க் ஆகிட்டார். என்ன சார் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார்னா நான் என்னங்க சொல்ல முடியும், இது உங்களோட லைஃபு, பார்த்துங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருக்கணும், வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, சின்ன குறுகிய காலம் தான் நம்ம வாழ போகிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழணுன்னா லைஃப்பை ஒரு கவனமாக கொண்டு போகணும், நமக்கு தேவையான சூட்டபிள் பர்சன் யாருங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்து அவங்க கூட லைஃப் செட்டப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு அட்வைஸாக பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகே. அப்போ அவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே தான் வந்துட்டாரா சார்? எக்ஸாக்ட்லி, அவங்க மாறிட்டாங்க. பணம் பத்தும் செய்யணும் ஒரு விஷயம் இருக்குல்ல, மணி மேக்ஸ் many thing. அந்த மாதிரி என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, போகிறேன், நான் விரும்புகிறவங்க கூட லிவிங் டுகெதரில் இருப்பேன். லிவிங் டுகெதர் கான்செப்ட் இங்கே நிறைய போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் சென்னையை, குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றா இருக்காங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறாங்க.